நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்தையில் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உயர்வென்னும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டே நாராயணா என்னும் நாமம் என்று சிங்கராட்சியத்தால் மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்யும் வண்ணமாக அழகு மலையாகிய வேள்விமலை சாரலுக்கு வந்து விட்டோம். நாராயண நமக. ஆகவே நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயகமூர்த்தி. அவருடைய பெருமை என்ன? 5 கரத்தினை, ஆணை முகத்தினை, இன்னில் இளம்பரை போலும் மயிற்றினை, நந்தி மகண்டனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம். மூசிக வாகன மோதகஸ்த சாமரகரண விளம்பித சூத்திர வாமனரூப மகேஸ்வர புத்திர விக்கன விநாயக பாத நமஸ்தே. திகட சக்கர சமூகமைந்தலான் சகட சக்கர தாமர நாயகன் அகட சக்கர வெண்மணி யாவர் விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம் என்றெல்லாம் போற்றக்கூடிய பாலும் தெளிவேனும் பாகும் மறுப்பு இவை நாளும் காந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் என்ற வகையிலே அவரை வணங்க வேண்டும். அற்புத கீர்த்தி வேண்டி, ஆனந்த வாழ்க்கை வேண்டி, நற்பொருள் குவிதல் வேண்டி, நலமலாம் பெருக வேண்டி, கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் அணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை என்றாரே சிறுகுடல் பட்டியார். ஆகவே விநாயகனை பணிந்து பிறகு பணியை தொடர்வோம். இங்கு நாரதராக நடித்துக் கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் கவிராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. மணி பூசாரி அவர்கள் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. சொல்லுங்க. இங்கு எங்களுடைய இசைக்கலைஞரை பாராட்டி அருமை அண்ணன் இங்கு நாரதராக நடித்துக் கொண்டிருக்கின்ற கவிராஜ் அவர் ரசிகர் மன்ற சார்பாக 300 ரூபா அன்பளி கொடுத்திருக்காங்க. நன்றி 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 நன்றி. உடுக்கை இழந்தவன் கைபோல இங்கே இடுக்கன் களைவதா நட்பு. ஐயன் வள்ளுவன் வாய்மொழி அதற்கிணங்க ஆடை அணிவித்து மரியாதை செய்த மரியாதைக்குரிய பாசத்துக்குரிய அன்பு ஐயா பூசாரி ஐயா அவர்களுக்கும் மற்றும் கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் மேற்கொண்ட அன்பு அப்பச்சி வெள்ளச்சாமி அவர்களுக்கும் அடுத்த அன்பு நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் மாலை அணிவித்து மரியாதை செய்த அத்தனை நல்ல உள்ளங்கள் எல்லோருக்கும் நன்றி உளமார்ந்த வணக்கம் 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 வணக்கம். கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொடும் கணபதி என்றிட கருமம் ஆதலா கணபதி என்றிட கவலை தீருமே. அவன் அருள்
வித்தகன் அருளால், விற்பதன் அருளால் தேவயாகம், பிரம்ம யாகம், பிதுர் யாகம், சதுர் யாகம், புத்திரகாமேஷ்டி யாகம், அஸ்வமேத யாகம், மானுட யாகங்கள், இப்படி பல யாகங்களை செய்துவிட்டால் கிடைக்கும் யோகம். யோகத்துக்கு விரோதியோ செய் போகம். போகத்தை மறந்து யாகத்தை செய்து யோகத்தை பெற்று அந்த யோகத்தாலே உள்ளம்பரிய கோயில், ஊனுடம்பை ஆலயம், வல்லபிரானார்க்கு வாய்கோபுர வாசல், கள்ளப்புலன் ஐந்தும் காணா மணி விளக்கே தெல்ல தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம் என்று திருமூலர் திருமந்திரத்திலே பாடுகிறார். உள்ளங்கோயிலும் உடம்பு ஆலயம், மூச்சு காத்தே சிவலிங்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோயிலும் மனித உடம்பும் ஒன்றுன்னு சொல்றார். கோயிலுன்னு ஒன்று இருந்தா அதுக்கு திருவிழான்னு ஒன்று கொண்டாடப்படுது. திருவிழான்னு ஒன்று கொண்டாடப்பட்டால் மனித வாழ்க்கையில விரதம்னு ஒன்று கடைபிடிக்கப்படுது. விரதத்தை கடைபிடிச்சா மனிதன் செம்மையாக இருக்கணுங்கிற எண்ணம், சிந்தனை வருகிறது. எப்படி ஆன்மீகத்தை கொண்டு வந்தார்கள் பாருங்க. அப்படி உடம்பும் கோயிலும் ஒன்றுன்னு சொல்றார். கோயிலும் உடம்பும் ஒன்றுன்னு சொன்னா கோயிலை நினைக்கிறது மாதிரி கண்ணாவல்குடி ரசிகர்கள் சார்பாக அடியனுக்காக மிருதங்க சக்கரவர்த்தி எனக்கு 100 ரூபாயும், மிருதங்க சக்கரவர்த்தி மரியாதைக்குரிய மாமா சிங்கத்துறை அவர்களுக்கு 100 ரூபாயும் வெண்ணாவல்குடி நாடக ரசிகர்களின் சார்பாக வழங்கியிருக்கிறார்கள். நன்றி நன்றி நன்றி. உளமார்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பளிப்புகளை வாரி வழங்கி அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி. உளமார்ந்த வணக்கம் வணக்கம். அப்படி உள்ளம் பெறும் கோயில், ஊனுடம்பை ஆலயம் என்று கோயிலும் மனித உடம்பும் ஒன்று சொல்றார். அப்படி உடம்பை வச்சே கட்டிய கோயில் தான் சிதம்பர நடராசர் கோயில். சிதம்பர நடராசர் கோயிலும் மனித உடம்பும் ஒன்று. எது போல அந்த கோயிலில் இருக்கிற கொடிமரமும் மனிதனுடைய முதுகு தண்டு ஒன்று. ரெண்டுலையும் 32 இணைப்புகள் உண்டு. மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு 21,600. அந்த கோயிலில் வேயப்பட்டிருக்கிற தங்க ஓடுகள் 21,600. இந்த உடம்புல 72,000 தசை நாறுகள், நாடி நரம்புகள். அங்கே அடிக்கப்பட்டிருக்கிற ஆணி 72,000. அதுபோல இந்த உடம்பு நவதுவாரங்களை கொண்டது, 9 வாசல்கள். அந்த கோயிலையும் 9 வாசற்படி. சாமி இருக்கும் இடம் கருவறை, உடம்புல இதயம் இருக்கிற இடம் கருவறை. எல்லா கோயிலையும் எல்லா ஊர்லும் கோயில் திறந்த உடனேயே சாமி கண்ணுக்கு தெரியும். ஆனால் நடராசர் கோயில் அப்படி இல்லை. உள்ளே நுழைந்து இடப்பக்கமாக சென்று இறைவனை தரிசிக்க வேண்டும். காரணம், உடம்பை வைத்தே கட்டிய கோயில் அல்லவா. இந்த உடம்பு 2 கூறு, ஒன்று வலக்கூறு, ஒன்று இடக்கூறு. இடப்பக்கம் தான் இதயம் இருக்கு. இதயம் இருக்கிற இடத்தில் தான் இறைவன் இருக்க வேண்டும் என்று எண்ணி அறிவியல் வளராத காலத்திலே கட்டப்பட்ட கோவில் சிதம்பரம் நடராசர் கோயில். ஆலயம் தொழுவது சாலவு நன்றுன்னு இந்த கிழவி நமக்கு பாடம் வச்சா. கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு பழமொழி. கோயில் விளங்கணும், நம்ம குடும்பம் விளங்கணும் தான் இந்த திருவிழா. ஆன்றோர்களுடைய வாக்கு. திருவிழா என்ற வாசகத்தை அப்படியே திருப்பி சொன்னா விழாதிரு. மனித வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்கு. வரவு செலவு, மேடு வல்ல, இம்மை மறுமை, இரு சுடர், இரு பிறப்பு எல்லாமே 2ஆ இருக்கு. மனித வாழ்க்கை செம்மையாக இருக்க வேண்டும் என்றால் இறை சிந்தனை இருக்க வேண்டும். அப்படி இறை சிந்தனை இருக்க வேண்டுவதற்கு தான் முன்னோர்கள் சொன்னார்கள், இறையை தேடுவதற்கு முன்னாலே இறையை தேடுவோம் என்று. அப்படிப்பட்ட இறைவனை வணங்கி இந்த திருவிழாவை கொண்டாடி மக்களெல்லாம் செம்மையோடு வாழ்வதற்கு பக்தி என்ற ஆன்மீகத்தை கண்டார்கள். நமக்கிட்ட கொஞ்சம் பயம் இருந்துச்சு. அந்த பயம்தான் கொஞ்சம் பக்தியா மாறுச்சு. பாருங்க, சொல்லுவாள், டே எல்லாம் பேசாத சாமி இருக்கு, அந்த பக்கம் போகாத சாமி இருக்கு, டே இந்த மாதிரி அப்படின்னு கொஞ்சம் ஒரு பயம் இருந்துச்சுல்ல. அந்த பயம் தானே நம்மளை ஒழுங்கா இருக்க வச்சுச்சு. ஒரு ஒழுக்கத்தோடு இருந்தோம். அந்த பயம் இன்னைக்கு இல்லாம போச்சு. ஏன் இல்ல? அதெல்லாம் ஜாமியாவது ஒன்னாவதுட்டாங்க இடையில. அப்புறம் அதை விட அந்த பக்தியாவே இல்லாம போச்சு. அட யாரா சொன்னது சாமி? மூட நம்பிக்கை, பழக்க வழக்கம் எல்லாம் தறி கட்டி தெரியணும். பாத்தீங்களா? பக்தியே இல்லையே. ஊருக்குள்ள திருவிழான்னா மூர்த்த கால் உண்டி காப்பு கட்டியாச்சுன்னா ஊரோட விருந்தம் இருந்த காலம். ஊருக்கு திருவிழாவுக்கு வர்ற பக்தர்கள் மற்றும் சொந்த பந்தங்கள் எல்லாம் விரதமா இருந்தாங்க. இன்னைக்கு அப்படியா இருக்கு? கும்பாபிஷேகம் திருவிழானாலும் ஜாராய கடை ஊருக்குள்ள வந்துருது. ஊருக்குள்ள ஏதாவது ஒரு அபசகனம்னாலும் அங்கேயும் ஜாராய கடை வந்துருது. 2க்கும் ஜாராய கடை உள்ள புகுந்துச்சு. எல்லாம் நாசமா போச்சு. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நம்மளோட பிள்ளை எல்லாம் செம்மையோடு இருக்கணும். அப்ப திருவிழா என்ற பக்தி தான் ஒரு மனிதனை நல்ல பக்குவப்படுத்தும். இந்த பக்தி தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்க்கும். பக்தி தான் மனிதனுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். பக்தியோடு சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு நல்ல ஆற்றலையும் சிந்தனையை வளர்க்கும் என்பதற்கு உதாரணமாக வள்ளுவர் கூட கற்றதனால் ஆய பயனன் கொள்வான் நற்றார் தொழார் என்று இறைவனை சிந்திக்காத எந்த செயலும் சரியாக இருப்பதாக தெரியவில்லை என்பதை உணர வேண்டும். ஆகையினால் நல்ல விஷயத்தை கடைபிடிப்போம். பாரனைத்தும் பொய்யனவை என்று பட்டணத்து பிள்ளையை போல் யாரும் துறக்க அரிது அரிதனார் தாயுமானவர். அப்படியெல்லாம் கோயிலாவது எது, குளங்களாவது எது, கோயிலை கட்டி வச்சு குளத்தை வெட்டி வச்சு திருவாரூர்ல இருக்கிற தியாகேச பெருமான், வீதி விடங்க பெருமான், 5 வேலி நிலம் கோயில் கட்டி இருக்கிற இடம், குளம் வெட்டி இருக்கிற இடம் 5 வேலி நிலம். வீதி விடங்கர்னு பேரு. டங்கம்னா உளி, வீணா இல்லை, உளிபடாமல் தானாகவே எழுந்தருளிய மூர்த்தி.
1008 கோயில் சிவன் கோயில், 108 கோயில் பெருமாள் கோயில், எல்லா கோயிலையும் கட்ட வேண்டாம். புதுசா கட்டி இருக்கிற கோயிலை பராமரிக்கவாது வழி இருக்கான்னா நிறைய கோயில் சும்மாவே கிடக்கு. அதையெல்லாம் பராமரிக்கணும். ஆகையினால ஆன்மீகம் தான் இந்த நாட்டையும் இந்த மக்களையும் நல்வழிப்படுத்தும் என்பதற்கு பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். விஞ்ஞானம் பெருசுன்னு பேசின ஆளுகள்லாம் உண்டு. விஞ்ஞானம் தான் என்ற தர்க்கம் பண்ண ஆளுகளும் உண்டு. விஞ்ஞானம் தான் நிதர்சனம், விஞ்ஞானம் தான் கண்ணுக்கு தெரிஞ்சது. ஆன்மீகத்தில் ஏதோ சொல்ல முடியும். உயிர் இருக்குன்னா எங்கே இருக்குன்னு காட்ட முடியுமான்னு கேட்குற ஆளுகள்லாம் உண்டு. உயிர் இருக்கு எங்கே இருக்குன்னு காட்ட முடியுமா? காத்து வீசுது, எங்கே இருந்து வீசுது, எப்படி வீசுது, காத்துக்கு உருவம் இல்லை, ஆனால் உணரும் தன்மை உடையது. பக்தி என்பது உணரக்கூடியது. உங்களுக்கு உதாரணம் சொல்றதுக்கு நிறைய சொல்லலாம். எவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சியை நடந்து என்ன பண்ண, ஐசக் நியூட்டன்ல இருந்து ஸ்டீபன் ஹாக்கிங்ல இருந்து எல்லா விஞ்ஞானிகளும் மேல ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லி முடிச்சுட்டான். அது என்னன்னு அவர்களாலேயே கண்டுபிடிக்க முடியல. அதைத்தான் ஆன்மீகம் சொல்லுது. புவன பழங்களம் என்று குமர குருவரர் பாடுறாரு. அண்டை வெளியில் உண்டை பெருக்கம் என்று மாணிக்க வாசகர் பாடுகிறார். அப்படிப்பட்ட திருவாசகம் முடிந்த முடிவாக சொல்லிவிட்ட இந்த ஆன்மீகத்தை எல்லோரும் கொண்டாட வேண்டும். நம்ம பிள்ளைகள் நல்ல விதமா இருக்கணும்னா மிக முக்கியம் பக்தி. அந்த பக்தி தான் நம்மளை செம்மைப்படுத்தும் என்ற காரணத்தினால் தென்னகமாம் இன்ப திருநாட்டில் தேவியதோ கன்னடத்து குடகுமலை கனிமயத்தில் கருவாகி தலை காவிரி எனும் தாதியிடம் உருவாகி வீழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறாய் வண்ணம் பாடி ஒரு வளைத்தென்றல் தாளாட்ட கண்ணம் பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி என பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின்னடந்து கரிகாலன் பேர்வாழும் கடமையில் கொள்ளிடத்தில் காணுமிடம் எல்லாம் தாவி பெருகி வந்து தஞ்சை வளநாட்டை தாயாகி காரவளாம் தனி கருணை காவிரி இடமெல்லாம் சீர்திருத்தி பேர் பெருக்கி கண்ணும் கனியாகும் கருணையால் எல்லோருக்கும் பிள்ளையன நாளும் பேச வந்த கண்மணியே இதயக்கணி எங்கள் இதயக்கணி எரிச்சி சிதம்பர விடுதி மக்கள் எல்லாம் என்றும் என் இதயக்கணி நீங்க நல்லா இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு நல்லவங்கள் எல்லோரும் நமக்கு முன்னாலே நல்லவங்கள் எல்லோரும் நமக்கு முன்னாலே நீ என்ன சொல்ல நடக்குங்க கண்டாலே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற அமைதி என்றும் இல்லை நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்ந்து முன்னேறு
அமைதி நிலவுமே நீ இந்த நாட்டையும் இல்லாமை இல்லை என்றாலே நதியை போல நாமுமே பயண வேண்டும் கடலை போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும் நதியை போல நாமும் கலந்து பயன்பெற வேண்டும் கடலை போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும் வாழும் போல பிறருக்காக அழிந்திட வேண்டும் போல பிறருக்காக அழிந்திட வேண்டும் வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் விளங்கிட வேண்டும் நீங்க நல்லாயிருக்கும் நாடகம் நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக நன்றி 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 மனித வாழ்க்கையில எவ்வளவோ